விருப்பமான மகனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு பெரிது என்று தியாகம் செய்ய முன்வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல தனது மனைவி மகன் சிறு பையனாக இருக்கிற நேரம் இன்று மக்கமா நகரம் இருப்பது போல அன்று இருக்கவில்லை. பெரும் பெரும் கட்டிடங்களும் மனித சஞ்சாரங்களுமாக இருக்கவில்லை. மனித சஞ்சாரமற்ற கற்பாறைகள் நிறைந்த ஒரு பாலைவனமாக மக்கமா நகரம் இருந்தது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை மகனையும் மனைவியையும் தனிமையிலே அங்கு விட்டு வருமாறு விட்டு திரும்புகிறார்கள். அந்த நேரம் மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக், அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படியாக கட்டளையிட்டான், இப்படி எங்களை விட்டு செல்கிறீர்களே தனிமையில், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்ட நேரம் சைக்கினியாக அவர்கள் மறுபக்கம் திரும்பி, அதாவது அவர்களுக்கு பின்புறத்தை காட்டி அப்படியே தலையால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்ன பொழுது அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை, இதன் லா யுதய்யிஉனா ரப்புனா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், இப்படி எங்களை தனிமையில் விட்டு செல்ல வேண்டும் என்பது படைத்தவனுடைய கட்டளை என்றால், அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை ஒவ்வொரு பெண்மணியும் உள்ளத்திலே பதித்து வைக்க வேண்டும். சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்களே. அல்லாஹ் இன்று வீணாக்கினானா? அந்த மக்கமா நகரம் செல்கின்ற அத்தனை ஹாஜிகளும் உம்ராவுக்கு செல்பவர்களும் இவர்களுடைய வரலாறுகளை, அவர்கள் செய்த தியாகங்களை, அந்த நேரத்தில் தனிமையில் விட்டு செல்கின்ற நேரம் தாகத்தினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துடிதுடித்த நேரம் தாகத்துக்கு தண்ணீர் தேடி திரிந்தார்களே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இன்றும் சஃபா மர்வாவிலே ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஃபர்துகள் கடமைகளில் ஒன்றாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓட வேண்டும், கடமை அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் அவர்களது தியாகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் வெளிப்பாடு. சகோதரர்களே, இதைவிட எல்லாவற்றை விட மேலாக ஒரு மனிதனுக்கு சொல்வார்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்து எனது உயிரை மட்டும் விட்டுவிடு, என்னை கொலை செய்து விடாது, எனது உயிர் அந்த அளவுக்கு பெருமதி என்றெல்லாம் சில கட்டங்களில் மனிதர்கள் சொல்வார்கள். சகோதரர்களே, அந்த உயிரையும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவர்கள் மதிக்கவில்லை. நம்ரூத் அவர்களை நெருப்பு பயங்கரமான நெருப்பிலே போடுகின்ற நேரம் அந்த நெருப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஏதாவது அலக்க ஹாஜத்துன் தேவை இருக்கிறதா, உதவி செய்ய வேண்டுமா? ஒரு மலக்கு கேட்கிறார்கள், மலக்குகளுக்கு தலைவர் கேட்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள் மலக்கின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. சொன்னார்கள், அம்மா இலைக்க ஃபலா, உங்களின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் அனைத்தையும் நிறைவேற்ற போதுமானவன், என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொள்வான், எனது